தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம். Hello. Mic check 1 2 3. தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சியில இருக்கிற அத்தனை பேருக்கும் எதிர்கட்சி தலைவர்கள் பலரை பல விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா பாரதிய ஜனதாவை சேர்ந்த நம்முடைய கட்சி தலைவர் அண்ணாமலை எங்க எல்லாரும் விட யார் மேல அதிகம் கோபம் இருக்கிறன்னு சொன்னா சேகர்பாபு மேல் தான் அவருக்கு அதிகம் கோபம் இருக்கிறது. என்ன முறைக்காத இருக்கிற உண்மை அவ்வளவு கோபப்படுறார் அவருக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன், ரூம் போட்டு சிந்தனை பண்ணேன், காலையில இருந்து சிந்தனை பண்ணேன். ஏன் அப்படி எனக்கு அப்பதான் உடனே ஒரு செய்தி புரிஞ்சது. வேறொன்றும் அல்ல, எங்களால் அவருக்கு எந்த இடையூறும் இல்லை. காரணம், தமிழ்நாட்டிலே ஆன்மீகம் என்கிற பேரிலே தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கு தடையாக இருப்பவர் சேகர்பாபு என்கிற உணர்வு இருக்கிற காரணத்தில் இந்தியாவிலே பாரதிய ஜனதா என்கிற இயக்கம் அவர் ரெண்டு தான் அவர்கிட்ட கொள்கை. ஒண்ணு ஆன்மீகம் என்ற பேரிலே போவது, ஒரு மாநிலத்துக்கும் ஆன்மீகம் என்ற பேர்ல உள்ள நுழைய முதல்ல அதை போய் தான் அவங்க கடையே விரிப்பாங்க. நம்ம கடையில் இருந்த சரக்கெல்லாம் இருந்து வாங்கிக்கிங்க, கடையே விரிக்க விட மாட்டேன்றாரு சேகர் பாபு, கடையே விரிக்க விட மாட்டேன்றாரு. நேற்று முந்த நாள் பார்த்தனா நான் கேட்கிறேன், அவர் கூட்டம் அண்ணாமலை எங்க பேசுறாரு? இங்க திருச்சியில் பேசியிருக்கிறார். திருச்சியில் தானே பார்ப்பேன், திருச்சியில் பேசுறாரு. திருச்சியில் இப்போ என் ஊர் திருவண்ணாமலைக்கு வராருன்னு வச்சுக்க. திருவண்ணாமலைக்கு வந்தோம்னா இப்போ அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்க, இந்த ஊரில் யார் மந்திரி வேறு இருக்கிறாங்க, சரி வந்தாலும் ஒரு குடி பிடிக்கிறது. அப்படிதான் இவர் போயிருக்கு திருச்சியில் போய் அந்த மேடை யாரா வச்சு பேசுறாருன்னா சேகர்பாபை பற்றி தான் அவ்வளவு புகழா பேசியிருக்கிறார். சேகர்பாபு தூக்கத்திலே சேகர்பாபு தான், வேறொன்றுமல்ல. தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதாவை சிறு அளவு கூட முளைக்க விடாமல் இன்றைக்கு அதை சிறப்பான பணிகளை ஆன்மீக என்ற பெயரில் அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிற சேகர்பாபு. எனக்கு ஆன்மீகத்து ரொம்ப தூரம், அதே விஷயம். பார்க்காத, என்னை மறைக்காத, நான் என்ன பண்ண முடியும்? நான் 13 வயசுலேயே தந்தை பெரியாரை பார்த்தா பேச்சு கேட்டேன், அப்படியே வந்துட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ண ஏன் பேர அப்படிதான். நீ எப்போ பார்த்தேன்னு தெரியாது, நான் 13 வயசுல பார்த்தேன், மண்டித்ததில்லை. ஒன்று சொல்லுகிறேன், நீ எதை செய்யறோ இல்லையோ, தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய அதிகாரத்தை கை கால் அத்தனையும் முடக்கி போட்டு கட்டி போட்டு, ஆன்மீகத்தில் அவர் சொன்னாதான் உதாரணம் சொன்னால் அவருக்கு பிடிக்கும். எப்படி தமிழ் கடவுள் என்று சொல்லுகிற முருகனுக்கு எப்படி வீரபாபு கிடைத்தானோ, அதே போல இந்த மனிதநேயம் மிக்க தலைவர், என் அன்பு தலைவர், என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற என் அன்பு தலைவர் தளபதிக்கு ஒரு அற்புதமான தந்தம் சேகர்பாபு என்பவர் கிடைத்திருக்கிறார்கள். நான் ரிசைன் பண்ணிட்டு அவ்வளோ பெரிய பொறுப்பை இவங்கள மாதிரிலாம் இல்லை, இவங்களெல்லாம் தான் வளர்த்த கட்சியை விட்டுட்டு கட்சிக்காக பதவிக்காக இன்னொரு இடத்துல விட்டுட்டு அம்மா வளர்த்ததுன்னு சொல்ல பயந்து, அண்ணா எங்களை வளர்த்தாதான் நாங்க சொல்ல மாட்டோம். நான் பாண்டிச்சேரியில இருந்து இந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னு அவ்வளோ பெரிய பதவியை விட்டுட்டு தென் சென்னையில போட்டி போட்டு இவங்க இவ்வளவு மணி பவர் மசில் பவர்லாம் காமிச்ச பிறகு 2வது இடத்துக்கு இது எல்லாம் தூக்கத்துல இருக்காருன்னா அண்ணன் சேகர் பாபு. அப்புறம் நான் பாண்டிச்சேரியில இருக்கேன்னா தூக்கத்துல இருந்து அவரை எழுப்பி விடுங்க. அப்ப சட்டம் ஒழுங்கு, நான் பாண்டிச்சேரியில இருக்காருன்ற தப்பே அவர் தவறா பேசினாருன்னா அப்ப தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இருக்கிறதே அவருக்கு தெரியாம தூக்கத்துல இருக்காருன்னு அர்த்தம். சவுக்கு சங்கர் வீட்டுல நடந்த ஒன்றே சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? முதலமைச்சர் சட்டமன்றத்துல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல ஈரோட்ல கொலை நடக்குது, திருநெல்வேலியில கொலை நடக்குது. காங்கிரஸ்காரங்களுக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு மரியாதையே இல்லையான்னு எனக்கு தெரியல. சொந்த மாவட்ட தலைவர், திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலையுண்டு இத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் கண்டுபிடிக்கல. வேங்கை வயல். அதனால சட்டம் ஒழுங்கை பத்தி அண்ணன் சேகர்பாபு பேசாம இருக்கிறது நல்லது. சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குப்பா, அதனாலதான் வழிப்பறி நடக்கும், கொலை கொள்ளை நடக்கும், செயினை பிடிச்சி இடுப்பாங்க. ஆனா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு.
சென்னையில ஒரு நாளைக்கு 2 கொலை நடக்கும். திருநெல்வேலி இது வரைக்கும் 46 கொலை நடந்துருச்சு. ஆனா சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கும். அப்ப சேகர் பாபுக்கும் முதலமைச்சருக்கும் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கிறதுன்றதுக்காக அளவீடு என்னன்னு எனக்கு தெரியல. சகோதரர் சவுக்கு சங்கர் வீட்டுல ஒரு தாய், இல்ல யாரா இருந்தாலும் பரவாயில்லப்பா, ஒரு தாய் இருக்கிற வீட்டுல போய் கலாட்டா பண்ணி அதுல நீங்க ஏற்கனவே வேங்கை வயல்ல குடி தண்ணீர்ல மலம் கலந்ததை இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல. ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுல மலத்தை போட்டு அதுல நிஜமாவே துப்புரவு யார் தவறு சில நேரம் பேசியிருந்தா அவங்க மன்னிப்பு கேட்கலாம், இல்லைன்னா கண்டனம் தெரிவிக்கலாம். ஒருவேளை அவர் துப்புரவு தொழிலாளர்களை பேசியிருந்தா நான் அதை பார்க்கல, பேசியிருந்தா அது தவறு. ஆனா தவறை நாம எப்படி கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. அவங்கதான் செஞ்சாங்களா, அதுக்கு பின்புலத்துல யாராண்டு இருந்தாங்களா, அரசியல் காரணம் இருக்கிறதாண்டு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வன்முறை எதற்குமே தீர்வாகாது. Hello. Mic check 1 2 3. தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம்.